ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்ட விஷயம் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரியும். வந்து நம்மளுடைய கௌதம் சார் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த இலக்கியாவை வந்து மாமாவுமே வந்து வீட்டில் சேர்த்திக்கல, அவள் பண்ண துரோகத்தை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த அஞ்சலி வந்து என்னதான் வந்து பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. எப்படியுமே வந்து அந்த சிந்தாமணியாத்தை வந்து இந்த அஞ்சலியை வந்து தனியாக விட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அவளை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் சார் கிட்ட வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இல்லை, அவள் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவள் கையில் வந்து டிவோர்ஸ் பேப்பர் வந்து கையெழுத்து வாங்குறப்ப வந்து எந்த ஒரு ஜீவனாம்சமும் அதுவும் போக எந்த ஒரு பணமோ பொருளோ எதுவுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கையெழுத்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அவள் வெறுங்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா இல்லை இலக்கியா, அவளுடைய நிலைமையை வந்து நம்ம வந்து பார்த்தே ஆகணும். நம்மளை வந்து ரொம்பவுமே வந்து கீழ்த்தரமாக கேவலமாலாம் வந்து நினச்சிருக்கால, நம்மளை வந்து ஓட வந்து விரட்டி இருக்கால அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளை வந்து போய் பார்த்து அவளுக்கு வந்து நல்ல அட்வைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் வந்து கிளம்பி போகிறாரு நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன அஞ்சலி உன் நிலைமை வந்து இவ்வளோ மோசமாகிடுச்சு, எங்கள் நிலைமையாவது வந்து பரவாயில்ல, நாங்கள் ஏதோ வந்து வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு எங்களுடைய பொழப்புக்கு ஏதோ ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உன்னுடைய நிலைமை வந்து ரொம்ப வந்து மோசமாகிடுச்சு. புகுந்த வீட்லேயும் வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், பிறந்த வீட்லேயும் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேலே நீ என்ன தான் வந்து பண்ணலான்ற ஐடியாவில் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என் வாழ்க்கை போனதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான். உங்கள் 2 பேரும் நான் வந்து சும்மா விட மாட்டேன், உங்கள் நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பிரிச்சே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் சார், சரி நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி எங்களை வந்து பிரிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து நடக்காது தான் போகும். அதனால் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறத நீ வந்து கேளு, இப்போயுமே உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து திருந்தி நல்லா வாழ்ந்து நீ எந்த ஃப்ராட் தானோ அந்த மாதிரி வந்து செய்ய மாட்டா அப்படின்றத வந்து நிரூபிச்சேன்னா கண்டிப்பாக வந்து கார்த்திகையில் வந்து நானே பேசி உன்னை வந்து வாழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றும் வாழ்க்கை பிச்சை போட தேவையில்லை, எப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளே நான் வரணும் அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து தெரியும், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்றாங்க. சரி, நீ எப்படியும் வந்து எங்கேயும் போயிட்டு சாப்பாடுக்கு பிச்சை தான் எடுப்ப அதான் அப்படின்ட்டு நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து அந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுடைய நிலைமை இவ்வளோ கேவலமாக போச்சு, அவ்வளோ வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். கடைசியில் வந்து அந்த காசாகவும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாத வாங்கிக்கிறாங்க அவருடைய செலவுக்காக. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சை எடுத்து நம்மளுடைய கௌதம் இலக்கியில் பிச்சை எடுத்து தாங்க வாழ்கிற நிலமை வந்து வந்துருச்சு இது. ஆனால் இந்த விஷயமே வந்து நம்ம கார்த்திக் தெரிஞ்சுன்னா எதுக்கான அவளை வந்து பார்க்க போனீங்க, அவளுக்கு எது பணம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படின்ற நம்ம இலக்கிய வரப்போகிற சொல்லி இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ப்ரோ.